ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கௌசியை பார்க்க போகலாம். வாங்க என் கூட சேர்ந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கௌசி ஃப்ரெண்டோட பார்லர் வந்திருக்கோம். அவைலபிள் ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. பெடிக்யூர், மெனிக்யூர், ஃபேஷியல் மூணும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 1000 rupees கொடுத்துருக்காங்க. ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யாருக்காச்சும் ஆஃபர் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஆஃபர் இருக்குது. வந்தீங்கன்னா ஆஃபர், ஆடி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபேஷியல் பெடிக்யூர் சேர்ந்து ஆஃபர் இருக்குது. வீடியோ இது மட்டும் இல்லாமல் மறு போகிறக்கான சோப்பு, ஃபேஸ் க்ரீம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் வந்ததுன்னா அதுக்கான சோப்ஸ் இருக்குது. ஃபேர் ஆகிறதுக்கான சோப் இருக்குது. நம்மக்கிட்ட க்ரீம் இருக்குது. அதே மாதிரி மறு தொல்லையாக நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க. அதுக்கான சோப் அவைலபிளாக இருக்குது. பெயின், அதுக்கு உண்டான மெடிசனும் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணுங்கள். 20 days கிளாஸ் இருக்குது. பேசிக் டு மேக்கப் போகிற அளவுக்கு நாலேஜோடு உங்களுக்கு கற்று தந்துடுவாங்க. ஜாயின் பண்ண ஃபேஷியல் பண்ணலான்னு வந்திருக்கோம். இப்போ ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் பாருங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்களும் வாங்க. பார்லர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்திபுரம் இருக்குது. பிரான்ச் ரேவதி ஹாஸ்பிட்டல் உள்ளே வரணும். வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஆடி ஆஃபர் போயிட்டுருக்குது. குயிக். அதே மாதிரி கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. கிளாஸ் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் 20 days கிளாஸ் இருக்குது. பேசிக் எல்லாம் சொல்லி தருவாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஷியல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறையா பிம்பிள் இருந்தது. அதுலேருந்து நம்ம ஒயிட் டாட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஒரு துளி பெயின் இல்லாமல் எடுக்கிறோம். நீங்களும் பார்லர் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஃபுட் ஷேரிங் எல்லாருமே நிறையா வெரைட்டி ரைஸ் கொண்டு வருவாங்க. அப்போ நமக்கு கொடுத்துருந்த டாஸ்க் பார்த்துருந்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு, அப்போல்லாம் ரசம், அதுபோக நம்ம எக்ஸ்ட்ரா ராகி லட்டு செஞ்சு கொடுத்துருந்தேங்க. அதே மாதிரி பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போனாங்க. ஸ்கூலில் பசங்களை காலையில் 9 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 11 மணிக்குள்ளே கொண்டு வந்து மெனு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. 11:30க்கு மேலே கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா பசங்கள்லாம் 12 மணிக்கு லன்ச் டைம் ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு கொடுக்க சொன்னாங்க. நம்ம 11:30 போய் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் யாத்திக்கு தனியாக, பிரண்யாக்கு தனியாக, ரெண்டும் தனித்தனி லக்கேஜாக கொடுத்து விட்டுருந்தோம். நேம் எழுதி தர சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் ஸ்கூலில் நடந்த இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பசங்க எல்லோரும் வெரைட்டி ரைஸ் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாங்க. உங்களுக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டுருக்கோங்க. மாங்குன்னு சம்பாதிக்கிறதுல எதுக்குங்க? நம்ம பசங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம பணம் காசு சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பசங்களுக்கான படிப்பை நம்ம சம்பாரித்து வச்சுட்டு போயிடணுங்க. ஏன்னா ஒரு சிறந்த தலைமுறையை உருவாகிறதுக்கு பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் கல்வி ஒரு முன்னுதாரணமாக இருக்குதுங்க. பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் கொண்டு வந்த ஃபுட்டை பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே ஷேரிங், அது மாதிரி ஷேர் பண்ணி அழகாக சாப்பிட்ருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ நம்மளே சின்ன குழந்தையாக மாறிடலான்னு தோணுதுங்க. பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து 5th standard வரைக்கும் ஃபுட் ஷேரிங் வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் அழகாக சாப்பிட்ருந்தாங்க. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கும் ஞாபகம் வருதா ஸ்கூல் பருவங்கள் எல்லாமே?
அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம கோயிலுக்கு போயிருந்தோமுங்க. பார்த்திங்கன்னா அம்மன் துர்க்கை அம்மன் அலங்காரம் ஆடி வெள்ளி 3ஆம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் அழகாக கொடுத்துருந்தாருங்க. பார்க்குறக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வழிபடணும். ஒரு மன அமைதிக்காக நம்ம எல்லோரும் கோயில் போகிறோம். ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க, அம்மன் வழிபாடு காணுங்க. இதில் கற்பூர தீபாராதனை காண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக குடும்பங்களோட கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாளாச்சு போயிட்டு வாங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும், கோயிலுக்கு போகிற பண்பாடு. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது. சினிமாவுக்கு, பார்க்கு, பீச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி இருக்கிறாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பசங்களுக்கும் கொஞ்சம் பண்பாட்டையும் பழக்கி கொடுக்கலாமுங்க. ஆடி மாதம் வந்தாலே விசேஷம் தானுங்க. இதுலேயும் ஆடி 18 எப்படா வரும்ன்ட்டு எதிர்பார்த்துட்ருப்போம். நம்மளுடைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தாங்கள்லாம் தாவாரத்தில் பார்த்திங்கன்னா நோம்பிக்கு தூரி கட்டி விடுவாங்க. எத்தனை பேர் தூரி ஆடி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் சின்ன வயசில் ஆடினது உண்டு. இப்போ என்னடா பார்த்தா குழந்தைகளுக்கு தொட்டில் தாங்க ஆடிட்டு இருக்குது வீட்டில். நமக்கு தூரி கட்டுறதுக்கு எதுங்க நேரம் இருக்குது. சின்ன பசங்க நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம சின்ன பசங்களாக இருக்கிறப்போ நம்ம ஆத்தாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூரி கட்டி ஆட்டாந்தூரி அப்படின்னு பேர் இருக்குது. நோம்பி அப்போது ஆட்டாந்தூரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட வைப்பாங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிற மரத்தில் பார்த்திங்கன்னா ஊனாங்கொடின்னு சொல்லிட்டு அந்த கொடியை சுற்றி கட்டிட்டு ஆடினா தான் எங்கள் அம்மாங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் கிராமத்தில் தாங்க ஆடி திருவிழா பயங்கரமாக நடக்குது. இப்போவும் நடந்துகிட்ருக்குது. நம்ம சிட்டி லைஃப்பில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கை முறையை நம்ம பசங்களுக்கும் நம்ம சொல்லி தரணுங்க. ஏன்னா நம்ம உறவுகள் இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்த விதங்கள் வேறு, வளர்கிற முறைகள் வேறு. ஸோ நம்ம பசங்களுக்கு அந்த தலைமுறைகள் ஞாபகப்படுத்தணுங்க. இதே மாதிரி ஆடி 18 அப்போ நம்ம முன்னோர்கள் வழிபடுற முறை இன்றளவும் நம்ம கொங்கு நாட்டில் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆடி பட்டம் தேடி விதைப்பாங்க. நல்லா அறுவடைக்கு தயாருக்காக, தை மாதத்துக்கு அறுவடை தயாராக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த கொய்யா பழத்தை பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தா, ஒரு கொய்யாக்காய் என்னடானா சிகப்பாக இருக்குது, இன்னொரு கொய்யாக்காய் என்னடானா வெள்ளையாக இருக்குது. பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதில் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொய்யாக்காயில். அதே மாதிரி நம்ம அம்மா பார்த்திங்கன்னா போண்டா சுடலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போண்டாக்கு என்னடா வந்து சோதனைன்னு சொல்லிட்டு போண்டா வேணான்னு நான் போண்டானே நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா பக்கவடை போட்டிருந்தாங்க. எப்போவுமே ராகி மாவில் தான் போடுவாங்க. இந்த தடவை கடலை மாவில் போட்டு தந்துருந்தாங்க. செம அருமையாக இருந்தது. அப்புறம் என்னங்க, அருமையான பக்கவடை, வெங்காய பக்கவடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்த டைமு, மழை லைட்டாக பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அந்த கிளைமேட்டில் அம்மா சுட சுட போட்டு வந்தாங்க. தட்டில் வச்சோமோ இல்லையோ நானும் பசங்க எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்குமா. அப்புறம் என்னடான்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு என்ன ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சுக்குட்டி காயின்னு சொல்லுவோம், சுக்குட்டி பழம் அப்படிம்போம். மற்ற ஊர் சைடு வாங்க மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி பழம் அப்படிம்பாங்க. உங்கள் ஊரில் சுக்குட்டி காயின்னு சொல்லுவாங்களா, இல்லை சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்களா, இல்லை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நைட்டுக்கு என்னடா பண்ணலான்னு சொல்லினா மாவு இருந்ததுங்க. மாவு சரி மாவு இருக்குது, மாவை இட்லி சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா போண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு அது, எனக்கு அது போண்டா, அவங்களுக்கு அது ராகி பக்கோடா. ஒவ்வொரு சைஸில் இருந்தது. பசங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு அனிமல்ஸுமா இருக்கலாம்னு சொல்லிவிட்டு விளையாடிட்டு இருந்தவங்க. நீங்களும் இது மாதிரி விளையாடின அனுபவம் உண்டான்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு விலங்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. அப்புறம் நைட் ஆச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட் டைமுக்கு டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக அம்மா இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
பறிச்சு சுக்குட்டி கீரை அந்த பழம் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம். கடலை மாவு கூட நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி போட்டோம்னா பசங்க புசு புசுன்னு இருக்கிறதுக்கு பசங்க சாப்பிடுவாங்க. நம்ம மிளகாயெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது, அதுலேயே தேவையான காரமெல்லாம் கலந்துருக்கிறதுனால அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. உங்களுக்கு மணத்தக்காளி கீரை சாப்பிட விருப்பம் இல்லையா? ஸோ மணத்தக்காளியோட பழங்கள் சுக்குட்டி கீரை பழத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக சட்னி செஞ்சு துவையெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆற்றக்கூடியதுங்க. நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னங்க, ஆடி நோம்பி வருது, எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து ஜாலியாக கொண்டாடுங்க. நல்லா இட்லி புசு புசுன்னு வந்திருக்குது. சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.